வணிக ரீதியில் பயன்படுத்தும் கட்டிடங்களின் வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததை கண்டித்தும் மாநகராட்சி அறிவித்துள்ள சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்பப் பெறக் கோரியும் திருப்பூரில் வணிகர்கள் சார்பில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பூரில் மத்திய அரசின் வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்தும் திருப்பூர் மாநகராட்சியின் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளின் கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் பகுதிகளில் இன்று கடையடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என வரி உயர்வினை கண்டித்தும் மத்திய அரசின் வாடகை மற்றும் சொந்த கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி 18% வரி உயர்வை கண்டித்தும் இந்த வரி உயர்வின் காரணமாக தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது என்று கூறி திருப்பூர் மாவட்ட பகுதியில் திருப்பூர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகள் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்தில் மளிகை கடைகள், பேக்கரி கடைகள், செல்போன் கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டு தற்போது இந்த கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் உள்ள சில்லறை பனியன் வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டமானது திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் மட்டுமில்லாமல் அவிநாசி, பல்லடம், ஊத்துக்குளி, பெருமாநல்லூர் ஆகிய பகுதிகளிலும் கடையடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் பெருமாநல்லூர் பகுதியில் திருப்பூர் வடக்கு ஒன்றிய அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் கௌரவ தலைவர் மூர்த்தி, செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் இந்த கடையடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளானது அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடிக்கணக்கிலான வர்த்தக இழப்பு ஏற்படும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.